சிறப்பு விருந்தினராக வந்துள்ளவர் மதிப்புக்குரிய பள்ளி முதல்வர் திருமதி டாக்டர் மேரி ஜே ரீதா அவர்கள். டாக்டர் மேரி ஜே ரீதா அவர்கள் MA, BEd, MPhil, PhD போன்ற உயர் கல்வி தகுதிகளை பெற்றுள்ள திறமையான கல்வியாளர். கல்வித்துறையில் 17 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட இவர் அதில் 5 ஆண்டுகள் CBSE பள்ளியில் முதல்வராக சிறப்பாக பணியாற்றியுள்ளார். கல்வி தலைமைத்துவம், சிறந்த நிர்வாக திறன், மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை முன்னிறுத்தும் பார்வை ஆகியவற்றால் சிறந்த கல்வி வழிகாட்டியாக திகழ்கிறார். ஆங்கில இலக்கியத்தில் PhD பட்டம் பெற்றதுடன் MPhil படிப்பில் தன் பிரிவில் முதலிடம் பெற்றுள்ளார். டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் கல்லூரியில் மூத்த ஆங்கில விரிவுரையாளராக பணியாற்றியவர். ஹார்வர்ட் இன்டர்நேஷனல் CBSE பள்ளியில் நிறுவன முதல்வராக, அதாவது ஃபவுண்டிங் பிரின்சிபாலாக விளங்கியவர். பெங்களூரில் உள்ள விஸ்வசேனா பள்ளியில் முதல்வராக பணியாற்றியவர். கடந்த 2 ஆண்டுகளாக கோயம்புத்தூரில் உள்ள பிருந்தாவன் வித்யாலயா பள்ளியில் முதல்வராக பணியாற்றி வருகிறார். கல்வி தரத்தை உயர்த்துதல், மாணவர்களின் தலைமை திறன் வளர்த்தல், பெண்கள் கல்வியை ஊக்குவித்தல் மற்றும் சிறந்த கற்பித்தல் முறைகளை உருவாக்குதல் போன்ற துறைகளில் இவரது அர்ப்பணிப்பும் திறமையும் அனைவராலும் பாராட்டப்படுகிறது. ஒரு பள்ளியின் வளர்ச்சிக்கு, மாணவர்களின் எதிர்காலத்திற்கும் மிக முக்கியமாக பங்கு வகிப்பவர் பள்ளி முதல்வர். மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் ஆசிரியர்களுக்கு ஊக்கம் அளிப்பவராகவும் பள்ளியின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து உழைக்கும் தலைவராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பும் பொறுப்புணர்வும் கொண்ட நம் மதிப்பிற்குரிய பள்ளி முதல்வர் அவர்கள் இன்றைய மகளிர் தின நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அவர்களை கரகோஷத்துடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தலைவி திருமதி வள்ளிக்கண சுந்தரேசன் ஆட்சியை நினைவு பரிசு வழங்க அழைக்கின்றோம். நாம் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் மேரி ஜே ரீதா அவர்களை, மதிப்புக்குரிய பள்ளி முதல்வர் அவர்களை அன்புடன் உரையாற்ற அழைக்கின்றேன். என்னுடைய மாலை வணக்கம். விசேஷமாக எங்கள் பள்ளியின் தாளாளரின் மனைவி வள்ளியாச்சி அவர்களையும் எங்களுடைய டீன் மேம் அவர்களையும் இது சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றி மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக ஆட்சி அவர்களுக்கும் டீன் மேம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களெல்லாம் பாக்குறப்ப உண்மையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் ஒரு 20 வருஷம் அங்க உட்கார்ந்துருந்தேன். I was a member of Ladies Club, an active participant of Ladies Club of Anushakti Nuclear Power Corporation. என்னோட ஹஸ்பண்ட் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற டவுன்ஷிப்ல எங்களோட டைரக்டரோட வைஃப் வாஸ் பிரசிடென்ட் அண்ட் நாங்க எல்லாரும் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ். நான் இல்லாத ஒரு டிராமா இருக்காது, இல்லாத ஒரு டான்ஸ் இருக்காது, நான் இல்லாத ஒரு எந்த ப்ரோக்ராமும் இருக்காது. எப்படியும் ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு ரோல் எனக்கு இருக்கும். அந்த அளவுக்கு நாங்க வந்து நான் ஆக்டிவான ஒரு பார்ட்டிசிபெண்டா இருந்தேன். 20 இயர்ஸ். அப்ப நான் வெறும் BA தான் படிச்சிருந்தேன். திருமணமாகி கணவரோடு நார்த்துக்கு கல்யாணம் ஆகி அங்க போயிட்டோம். அந்த இடத்து பேரு கக்ரப்பார் அட்டாமிக் பவர் ப்ராஜெக்ட். அதுல ஒர்க் பண்ணதுனால அந்த டவுன்ஷிப் போயிட்டேன். அதுக்கப்புறம் குடங்குளம் டிரான்ஸ்பர் ஆகி வந்தோம். குழந்தைங்க பெற்று வளர்த்து அவங்க 2 பேரும் கோயம்புத்தூர் வந்துட்டாங்க படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 20 வருஷம் ஐ வாஸ் அ பக்கா ஹவுஸ் ஒய்ஃப். குழந்தைங்களை வளர்த்த, அவர்களை ஆளாக்கின, அவர்களை ஒரு நல்ல சிட்டிசனாக உருவாக்கின ஒரு பெருமையோடு நான் வந்து அடுத்த என்னோட பேஷன் என்ன அப்படின்னு சொல்லி நான் திரும்பி பார்த்தேன். நான் எங்க இருக்கேன், எனக்குன்னு இண்டிவிஜுவாலிட்டி என்ன இருக்கு
ஹூ ஆம் ஐ அப்படின்னு எனக்குள்ள ஒரு எழுந்த கேள்விக்கு விடையாதான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கேன். என்னோட கணவர் தந்த ஊக்கத்தினாலும் என்னுடைய குழந்தைகளோட ஊக்கத்தினாலும் நாங்க 4 பேர் தான், வேற யாரும் கிடையாது. என்னை ஊக்குவித்தவர்கள் யாரும் இல்லை. ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க, என்னது இத்தனை வயசுக்கு மேல போய் படிப்பியா, இத்தனை வயசுக்கு மேல படிப்பு வேலை நம்ம கொடுக்கறதுக்கே இல்லையே, நீ போய் வேலை பார்க்க போறியா? இல்ல, இனிமேதான் நான் போய் படிக்க போறேன். ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் இன் அ பிஎட் ரெகுலர் காலேஜ். அங்க 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல நான் தான் வயசுல ரொம்ப மூத்தவர். 40 வயசு நினைக்கிறேன் எனக்கு. அப்போ 40 வயசு இருக்கலாம், இல்ல தெரியல, 35 என்னமோ இருக்கலாம். 2009 கால்குலேட் பண்ணிக்கோங்க. 2009ல நான் ஒரு ஸ்டூடெண்டா பிஎட் காலேஜ்ல ரெகுலர் ஸ்டூடெண்டா நான் போய் படிச்சுட்டேன். எல்லாரும் என் அக்கா அக்கான்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாத்துக்கும் இங்கிலீஷ்ல ஹெல்ப் பண்ணுவேன். மற்ற மாதிரியான விஷயங்கள்ல அவங்களோட ஹெல்ப் எனக்கு கொடுப்பாங்க. அப்படி என்னோட ஸ்டடிஸ் அப்படியே போச்சு. பிஏ அதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு போய் பிஎட் படிச்சேன். அதுக்கப்புறம் திருப்பி வேற ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன். அப்புறம் அங்க ஒரு பிரேக், அங்க கரஸ்பாண்டன்ஸ் எம்ஏ பண்ணினேன். அதுக்கப்புறம் திருப்பி அதுக்குள்ள நான் பிரின்சிபல் ஆயிட்டேன். நான் எம்ஏ பிஎட் முடிச்ச உடனே எனக்கு பிரின்சிபல் எதை நம்பி எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்பவே பிரின்சிபல் ஆயிட்டேன் நானு. மேபி ஒரு ஆளுமை இருந்தது என்கிட்ட, அந்த ஒரு இது இருந்ததுனால எனக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு பிரின்சிபல் பொசிஷன் கிடைச்சது. திருப்பி ஒரு பிரேக் எடுத்து எம்ஃபில் பண்ணினேன். எம்ஃபில் பண்ணிட்டு திருப்பி அதே காலேஜ்ல அதே ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்தேன். அதுக்கப்புறம் பிஹெச்டி அப்ளை பண்ணேன். அதுவும் பார்ட் டைம்ல டெல்லி யூனிவர்சிட்டியில பினிஷ் பண்ணேன். மேம் தான் எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. ஏன்னா என்னோட கான்வெகேஷனை நான் அட்டன் பண்ண முடியல. பிஹெச்டி கான்வெகேஷன் அட்டன் பண்ண முடியல. குழந்தைங்களெல்லாம் நாங்கள் டூர் எடுத்துட்டு போயிருந்ததுனால என்னால அட்டன் பண்ண முடியல. அப்ப சொன்னேன், மேம் என்னோட கான்வெகேஷன் போஸ்ட்ல வந்திருக்கு, கரஸ்பாண்டன்ட் சாரும் மேமும் வந்திருந்தாங்க. கிராஜுவேஷன் டே, யூகேஜி கிராஜுவேஷன் டே எனக்கு நீங்க 2 பேரும் கொடுங்க, நம்ம அந்த கவுன் எல்லாம் போட்டு எடுத்துக்கிறேன். எனக்கு வேற பிஹெச்டி நான் முடிச்சதுக்கு எனக்கு நீங்க 2 பேரும் தான் கொடுக்கணும்னு சொல்லி மேமும் சாரும் தான் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இறைவனோட பேர் அருளுனால கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு வேலை வேணும்னு நினைச்சேன். நான் இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல விஸ்வச்சேத்தனா காலேஜ்ல பியூ டிகிரி காலேஜ்ல பிரின்சிபலா இருந்தேன். அப்ப நான் மறுபடியும் இங்க கோயம்புத்தூர் வரணும்னு நினைச்சப்ப எனக்கு ஒரு இடத்துல இருந்துதான் நான் அப்ளை பண்ணது, ஒரு இடம். இந்த ஒரே இடத்துல இருந்து கால்ஃபர் வந்தது. அந்த ஒரே இடத்துல செலக்ட் ஆனேன். இன்னைக்கு நான் சந்தோஷமா அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட மேனேஜ்மெண்ட் நாள் வரையும் நான் கண்டிப்பா குறிப்பிடணும். ட்ரெஷரர் சார், அடுத்து செக்ரட்டரி சார், டீன் மேம் அண்ட் கரஸ்பாண்டன்ட் சார் எனக்கு ரொம்ப சப்போர்ட், பெரிய சப்போர்ட். அவங்களோட துணையோட, அவங்களோட பிளஸிங்கோட, அவங்களோட கைடன்ஸோட, சப்போர்ட்டோட இன்னைக்கு பிருந்தாவன் வித்யாலயாவை நான் நடத்துறதுக்கு எனக்கு இறைவன் அருள் கொடுத்திருக்கார். இதுதான் என்ன பத்திய இன்னைக்கு எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அவரு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இன்னைக்கு அவர் என் கூட இருக்கிறாரு. எனக்கு நான் அவருக்கு கேட் எல்லாம் திறந்து கார் அவர் எடுத்துட்டு போறப்ப நான் கேட் திறந்து விட்டுட்டு போயிட்டு இருந்தேன். அவரு எனக்கு கேட் திறந்து விட்டுட்டு இருக்கிறாரு. சந்தோஷமா செய்யறாரு. அதுதான் அதுல இருக்கிறது. என்னை நல்லா பாத்துக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை பத்தி சொல்றதுக்கு அவ்வளவுதான் இருக்கு. இந்த மகளிர் தினம், விமன்ஸ் டே அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத முதல்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ நிறைய முன்னேற்றங்கள் ஆயிட்டோம். நம்ம எல்லா ஃபீல்டுலயும் நம்ம லேடிஸ் கால் எடுத்து வச்சுட்டோம், நம்ம சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அத நான் இது பண்ண விரும்பல. பட் சில விஷயங்கள் இன்னும் நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் இருக்கு. சொல்ல போனா கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஜிஐஜி, கிக் ஒர்க்கர்ஸ். இன்னைக்கு எல்லாமே நமக்கு ஆர்டர் பண்ணனா எல்லாம் கிடைக்குது. அமேசான்ல இருந்து
பார்சல் வந்துருது, ஸ்விக்கில இருந்து ஃபுட் வந்துருது, எல்லாமே வந்துருது இல்லைங்களா? வாழ்க்கை வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. ஆனா ஆனா இந்த கிக் ஒர்க்கர்ஸ்ல இருக்கிற லேடிஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? சிட்டிஸ்ல நான் நிறைய பார்த்திருக்கேன். இங்க வந்த பிறகு நான் கொஞ்சம் நிறைய பாக்குறேன் அவங்கள. இன்னைக்கு அவங்களோட நிலைமை எப்படி இருக்கு, அவங்களோட வாழ்க்கை தரம், அவங்களுக்கு வந்து நிறைய ஓபனிங்ஸ் கிடைச்சிருக்கா, அவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறதுல எனக்கு வந்து சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாள் ரிக்ஷால போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த ரிக்ஷால போயிட்டு இருக்கிறப்ப என் கூட வந்து ஒரு கிக் ஒர்க்கர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் கேட்கிறேன், அவங்க பெரிய பார்சல் எடுத்து கையில வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் கேட்டேன், இவ்வளவு பெரிய பார்சல் நீங்க வந்து கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்களே, உங்களுக்குன்னு உங்களோட கம்பெனில வந்து எதுவும் டிரான்ஸ்போர்ட் எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்ல மேடம், எதுவும் கிடையாது. இப்போ இந்த இவ்வளவு பெரிய பார்சலுக்கும் நான் தான் பொறுப்பு. இதுல எதுவும் டேமேஜ் ஆனா பெனாலிட்டி நான் தான், எதுவும் டிலே ஆச்சு அப்படின்னாலும் நான் தான் பெனாலிட்டி பே பண்ணணும். எனக்கு எந்த விதமான சலுகையும் என்னோட கம்பெனில இருந்து இல்லை. இது மட்டும் இல்ல, அவங்க நாள் முழுக்க டிலே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓடி ஓடி அந்த பார்சலை தூக்கிட்டு ஒவ்வொரு இடமா டெலிவரி பண்ணி கொடுத்து முடிச்சு. ஏன்னா என்னோட ஸ்கூலுக்கு எனக்கு டெலிவரி பண்ணவே நிறைய இந்த மாதிரியான லேடிஸ் வந்திருக்கிறாங்க. டூ வீலர்ல வருவாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம எந்த விதத்துல அவங்க வந்து முன்னேற்றமான ஒரு பாதையில நம்ம விமன்ஸ் டே கொண்டாடுற அளவுக்கான ஒரு சிறந்த சலுகை அவங்களுக்கு எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரியான நிறைய நிறைய செக்டார் ஆஃப் லேடிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்கிறாங்க, இன்னும் வந்து லோ கேட்டகரி லெவல்ல ஒர்க் பண்ற நிறைய லேடிஸ் இருக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு எங்க போறாங்க, திருப்பி வீட்டுக்கு போய் அவங்களோட டெய்லி திருப்பி அவங்களோட ஷோஸ் தான் அவங்க பண்ணாங்க. திருப்பி வீட்டு வேலை பார்க்கணும், சமைக்கணும், துவைக்கணும், எடுக்கணும், எல்லாம் பண்ணணும். அவங்க வீட்டுல என்ன சர்வெண்டா வச்சிருப்பாங்க, மெய்டு வச்சிருப்பாங்களா? இல்ல இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்களுக்கு ஓய்வும் கிடையாது, அங்கீகாரம் கிடையாது, குடும்பத்தை கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு மேல இந்த சமூகத்துல அத மாதிரியான கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னைக்கு இவங்களோட எல்லாத்தோட வாழ்க்கை தரமும் உயருதோ அன்னைக்குதான் ஒரு முழுமையான விமன்ஸ் டே கண்டிப்பா வரும். இன்னும் பள்ளிக்கு செல்ல முடியாத குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் அது. இன்னும் நிறைய குழந்தைகள் வந்து மானிட்டரியா சஃபர் ஆகிற குழந்தைங்க, இமோஷனலா சஃபர் ஆகிற குழந்தைங்க, பிசிக்கலா சஃபர் ஆகிற குழந்தைங்க எல்லாமே இருக்கிறாங்க. இன்னும் நம்மளுடைய சமூகத்துல பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கு. முந்தா நாள் வரைக்கும் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இந்த வாரத்துல மட்டும் நடந்த பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடந்த அபியூஸ்மெண்ட்ஸ்க்கும், ஹாரஸ்மெண்ட்ஸுக்கும், மர்டர்ஸுக்கும் நம்ம லிஸ்ட் போட்டோம்னா நிறைய இருக்கு. இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறினாதான் நம்ம உண்மையான ஒரு விமன்ஸ் டேவை கொண்டாடுறதுக்கான அர்த்தம். நம்ம இதெல்லாம் நம்ம மேடம் சொன்னாங்க, கல்பனா சாவ்லா குறிப்பிட்டாங்க, அது மாதிரி நிறைய பேச அவங்க குறிப்பிட்டு சொன்னாங்க. நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பா எப்படியோ இருந்த நிலைமைக்கு, சதி அப்படிலாம் இருந்த நிலைமைக்கு இன்னைக்கு எப்படியோ நம்ம முன்னேறி வந்திருக்கிறோம். ஆனாலும் இன்னும் இது மாதிரியான அடிமை தளத்துல சிக்கி இருக்கிற நிறைய பெண்களுக்கு சமூகத்தின் அழுத்தங்கள் எல்லாம் இருக்கிற, கண்ணுக்கு தெரியாத வேலைகள், அந்த மாதிரியா கஷ்டப்படுற பெண்களுக்கு நம்ம என்னைக்கு உண்மையான ஒரு லிபரேஷனும், ஒரு விடுதலை, ஒரு சப்போர்ட்டும் என்னைக்கு நம்ம கொடுக்குறோமோ அன்னைக்கு வந்து அது ஒரு உண்மையான ஒரு விமன்ஸ் டே செலிப்ரேஷனா கண்டிப்பா இருக்கும். அது வரைக்கும் எனக்கு விமன்ஸ் டே செலிப்ரேஷனா கொண்டாடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இந்த விமன்ஸ் டே அப்படிங்கிறது எப்படி வந்தது, யார் இத வந்து ஆரம்பத்துல எப்படி அதை வந்து நமக்கு விமன்ஸ் டேவா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு கொண்டாட்டமா ஆரம்பிக்கல.
இது ஒரு கொண்டாட்டமா ஆரம்பிச்சா நம்ம இன்னும் கொண்டாடிட்டே இருக்கலாம், மத்தவங்களை பத்தி கவலைப்படாம இன்னும் நம்ம கொண்டாடிட்டே இருக்கலாம். ஆனா இது ஒரு போராட்ட நாள், இது ஒரு பெண்களுக்கான ஒரு போராட்ட நாள், அரசியல் போராட்ட நாளாதான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அதனால இது ஒரு கொண்டாட்டமா இல்ல. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பெண் தொழிலாளர்கள் எழுந்து நின்ற போது அவர்கள் கேட்டது மிகவும் அடிப்படை உரிமைகள், சமமான சம்பளம், வாக்குரிமை, வேலை வாய்ப்பு, வேலை பாதுகாப்பு. வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத விட இருக்கிற வேலைக்கே பாதுகாப்பு இல்லை. அதுல இருந்துதான் இந்த பெண்கள் தினமே உருவானது. ஆனா இந்த அர்த்தம் இப்ப எல்லாம் ரொம்ப மாறி போய் என்னாச்சு அப்படின்னா செலிப்ரேஷன் லெவல்ல வந்துருச்சு. இப்பதான் நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கும், நிறைய டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சு. ஆனா இது பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் மற்ற எல்லா விஷயங்களும் மாறி இருக்கா? இல்ல, இன்னும் அதெல்லாம் எதுவுமே மாறவே இல்லை. இதெல்லாம் மாறாம நம்ம இத செலிப்ரேஷனா பண்ணலாம். ஆனா இன்றைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். இந்த மகளிர் சங்கத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரியான பெண்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம். கண்டிப்பா ஏதாச்சும் நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, எனக்கு தெரியல. ஏன்னா இப்பதான் உங்களோட சங்கத்தை பற்றியான ஒரு செய்தி குறிப்பா எனக்கு கொடுத்துருக்குறாங்க. வீட்டுல வேணா போய் படிச்சு பார்க்கணும். நான் கண்டிப்பா நீங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். அப்படி ஒண்ணும் நீங்க ஆரம்பிக்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த சமூகத்தோட இருக்கிற அழுத்தங்கள், பெண்களுக்கான அழுத்தங்கள் எல்லாம் மாறி ஒரு உண்மையான செலிப்ரேஷனை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றமா உருவாகும். அதுதான் என்னோட விருப்பம். இது ஒரு போராட்ட நாள். பெண்கள் இத எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஒரு அரசியல் போராட்டமா தான் ஆரம்பிச்சாங்க. அதனால இதை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. இப்போ நாடியா முராத் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? யாரு நாடியா முராத் அப்படிங்கிறவங்க? ஸ்போர்ட்ஸ் இல்ல, அவங்க மலாலா தெரியுங்களா? மலாலா தெரியும். யார் அவங்க? அவங்க அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவங்க. அதுக்கு அடுத்தது அந்த அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினது யாரு? நாடியா முராத் இல்லைங்களா? நாடியா முராத் பெரிய ஒரு இம்ப்ரெசிவான லேடிலாம் கிடையாது, ஒரு பெரிய ஒரு ஹை அண்ட் ப்ரொஃபைல் லேடி அப்படிலாம் கிடையாது. ஆனா யூஸ்வலா அமைதிக்கான அந்த நோபல் பரிசை அது மாதிரியானவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா நாடியா முராத் அப்படி இல்லை. ஒரு 5 அடி உள்ள ஒரு சின்ன உருவம் கொண்ட, ஒரு மெலிந்த தேகம் கொண்ட, ஒரு சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் நடுவுல இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன வில்லேஜ்ல பிறந்த ஒரு லேடி. அவங்க சின்ன பொண்ணு, அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. எதுக்கு அவங்களுக்கு கொடுத்தாங்க? எங்க போய் இவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க? ISIS அப்படிங்கிற அந்த டெரரிஸ்ட் குரூப் இவங்களோட வில்லேஜுக்குள்ள பூந்துடுறாங்க. பூந்துட்டு அவங்க அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லா ஆண்களையும் சுட்டு கொண்டுடுறாங்க. பெண்களை 1ல இருந்து 10 வயசுக்குரிய சிறு குழந்தைகளையும் கொண்டுடுறாங்க. ஆனா 10 வயதுக்கு மேற்பட்ட எல்லா பெண்களையும் ஒரு பஸ்ல ஏற்றி கொண்டு போறாங்க. இதுல நாடியா முராதும் ஒருத்தவங்க, நாடியாவும் ஒருத்தவங்க. நாடியாவுக்கு கூட பிறந்தது 7 அண்ணங்க, 7 பிரதர்ஸ். அந்த 7 பிரதர்ஸே அவங்க கண்ணு முன்னாடியே சுட்டு தள்ளினாங்க. ஜஸ்ட் இமேஜின். நம்ம படத்துலதான் இதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அப்படியே ஒரு கன் எடுத்து கட கட கடன்னு ஷூட் பண்றது. ஆனா அது அவங்களோட வாழ்க்கையில உண்மையுமே நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவே அவங்க கண்ணு முன்னாடி கொண்டுறாங்க. இதுக்கு மேல அந்த பொண்ணுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் அந்த பொண்ணையும் ஒரு வண்டியில ஏற்றி கொண்டு போறாங்க. உங்களுக்கு தெரியும், இதை நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி எதுக்கு பஸ்ல கொண்டு போனாங்கிறதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கே தெரியும் எதுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னு. அந்த பொண்ணை 7 முறை ஏலம் விடுறாங்க. செக்ஸ் ஒர்க்குக்காக அந்த பொண்ணை 7 முறை ஏலம் விடுறாங்க. அந்த பொண்ணை ஒரு கசக்கி சவச்சி துப்புன ஒரு பொருளா 90 நாள் கழிச்சு
ரத்தமும் வாந்தியுமா அந்த பொண்ணை கொண்டு வந்து போட்டுறாங்க. அந்த பொண்ணு பாக்குறான், அவன் கடைசியா 7வது முறையா எடுத்தவே பாக்குறான், இது நம்ம எதுக்கும் லாய்க்கு இல்ல, அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவளை போட்ட வீட்டுக்குள்ள இருந்த வீட்டை கூட அவன் கூட்டல. என் தப்பிச்சு போயிடுவாளோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தா அவ தப்பிச்சு போனாலும் பரவாயில்ல, அது குட்பா நத்தி அப்படிங்கிற லெவல்ல அவன் போட்டுட்டு போயிடும். அந்த பொண்ணு எழும்புறா, உயிரை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கிறப்ப ஒரு 7 அடி உயரம் உள்ள ஒரு காம்பவுண்ட் வால், இவ எத்தனை அடி? 5 அடி. அந்த உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிறப்ப செல்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா வேலை செய்யும். 7 அடி உயரம் இருக்கிற அந்த இதை தாண்டான், மதில் சுவரை தாண்டான். அவ ஒரு புக்கை எழுதியிருக்கிறா, த லாஸ்ட் கேர்ள். முடிஞ்சதுன்னா வாங்கி படிங்க. உண்மையே உங்களால அவளுக்காக நீங்க கண்ணீர் விடாம இருக்கவே முடியாது. ஓடி அந்த மதில் சுவரை தாண்டி அங்க இருந்து தப்பிச்சு அவ எங்க போய் நிக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க. யூஎன்ல போய் அவ கேஸ் ஃபைல் பண்ற. எதுக்கு ஒரு சின்ன வில்லேஜ்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு எதுக்கு அமெரிக்கான நோபல் பரிசு? அவளோட தைரியம், கான்பிடன்ஸ். தன்னை மாதிரி மறுபடியும் இந்த வில்லேஜ்ல பெண்கள் அவமானப்படக்கூடாது, அடிமைப்படுத்தப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவ அந்த குற்றுயிரம். அதுக்கப்புறம் அவ எப்படி அந்த ஹெல்த் ரெக்கவர் பண்ணிருப்பா யோசிச்சு பாருங்க. ரெக்கவர் ஆகி அவ என்ன பண்றா, யூஎன்ல போய் ரிப்போர்ட் பண்றா. அந்த யூஎன்ல அவளுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அவளால ஆங்கிலத்துல பேசணும் இயலாது, பேசவில்லை. அவள் தன்னுடைய தாய்மொழியில ஒவ்வொரு வார்த்தையா கூட்டி தான் அவ படிக்கிறார். தன்னோட பிரச்சனைகளை அங்க முன் வைக்கிறார். இதுக்காக தான் அவளுக்கான அந்த நோபல் பரிசு, அமெரிக்கான ஒரு நோபல் பரிசு அவளுக்கு கொடுக்குறாங்க. இந்த விஷயங்களை நான் இவ்வளவு பப்ளிக்கா ஒரு நல்ல நாள்ல இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலையா? இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா பேசணும். உலகத்துல நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு விசேஷமா என்ன மாதிரியான கொடுமுறை இழைக்கப்படுகிறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான பெண்களோட வாழ்க்கை சரிதைகளை நம்ம படிக்கிறப்ப நமக்கு நம்மளோட வீட்டுல பெண் குழந்தைகள் வளர்றாங்க. எல்லாத்து வீட்லயும் பெண் குழந்தைகள் வளர்றாங்க. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி இந்த நாடியாவை போல ஒரு கான்பிடன்ஸோட ஒரு 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 உயிரோட்டமா எப்படி நம்ம இருக்கணும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிச்சு மேல ஒரு பினிக்ஸ் பறவையை போல நம்ம வரணும் அப்படிங்கிறத கண்டிப்பா பெண்களுக்கு சொல்லித்தரணும். எப்படி அவங்க ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதையும் அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். இதை எல்லாத்தையும் விட இதை யாருக்கு நீங்க ரொம்ப அதிகமா சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வீட்டுல வளர்ற பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்னோட குழந்தைங்களை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களோட பாடங்கள்ல எல்லா விஷயத்திலயும் நான் அவங்களோட ஒரு 20 வருஷம் இருந்து வளர்த்தேன்னு சொன்னேன். அப்போ ஒரு நாள் என்னோட சன்னோட புக்கை எடுத்து பார்த்தேன். அவனுக்கு நெக்ஸ்ட் லெசன் மென்ஸ்ட்ரல் யூட்ரஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் உடைய லெசன் அவனுக்கு நாளைக்கு அதான் நடத்த போறாங்க. முதல் லெசனை படிச்சு முடிச்சிட்டோம். நாங்க படிச்சு முடிச்சு ஜஸ்ட் I was turning the page and I was stuck into that page. அப்போ நான் தப்பிட்டு சொன்னேன், இதெல்லாம் கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு நடத்துறப்ப கிளாஸுக்குள்ள கச்சா மச்சா நீங்க எல்லாம் பேசுவீங்க. எல்லாம் கேர்ள்ஸ பாப்பீங்க. கேர்ள்ஸ் எல்லாம் பாவம் தலை குனிஞ்சிட்டு கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு இருக்கும். நீ என்ன பண்ண போற அப்படின்ட்டு. இது உன்னுடைய தாய்க்கும் இருக்கிற பிரச்சனை, உன்னோட தாய்க்கும் இது இருக்கிறது, உன்னோட தங்கைக்கும் இது இருக்கிறது. இத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு. இப்ப நீ நாளைக்கு நீ எப்படி பிஹேவ் பண்ண போற?
நீ உன் தாயை மதித்தாய் என்றான். இது ஒரு இறைவனால் கொடுக்கப்பட்ட இயற்கையான விஷயம் என்று நீ நம்பினார். நீ நாளைக்கு யாரும் எந்த கேர்ளையும் உன்னால டீஸ் பண்ண முடியும். நீ டீஸ் பண்ண கூடாது. நீ நீ உன்னோட கிளாஸ்மேட்டை டீஸ் பண்ண அப்படின்னா நீ உன்னோட தங்கையோட தாயை நீ டீஸ் பண்ற அப்படின்னா previous day how he should behave in this class அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுத்தேன். அன்னைக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் தான். இன்னைக்கும் அவனுக்கு எப்படி பெண்களை வந்து ரொம்ப ஈக்குவலா, சில நேரம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அவன் அவனோட வைஃப் அவ்வளவு ஈக்குவலா அவன் ட்ரீட் பண்ணுவான். ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் சொல்லிக் கொடுத்த பாடம் தான். என்ன எப்படி ட்ரீட் பண்றானோ, என் டாக்டர் எப்படி ட்ரீட் பண்ண அப்படிதான் அவனோட ஒய்ஃபே ட்ரீட் பண்றான். இருந்தாலும் மாமியார் இல்லையா, அதை தட்டணும், அடிக்கடி தட்டணும். அது நீ மாமியார் இல்ல, நீ பெண், நீ ஒரு பெண் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டே இருக்கணும். சரிடா சரிடா அப்படிங்கறது நமக்குள்ள வந்துட்டே இருக்கணும். ஒரு நாள் நான் Facebook ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்னோட சன்னோட ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். அப்போ அதுல வந்து அதுல டாபிக் என்ன அப்படின்னா, son of being the son of a strict mother. பயந்துட்டேன். ஐயோ, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவனை வளர்த்தேன். நல்லபடியா நல்ல எல்லாம் சொல்லி வளர்த்தேன், பட் ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கேன் ரொம்ப. ஏன்னா எங்களோட வேதத்துல பிறந்தை கையாளதவன் தன் பிள்ளையை வகைக்கிறான் அப்படின்னு ஒரு வசனம் தெரியும் உங்களுக்கு. இது அர்த்தம் நான் உங்களுக்கு விளக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால அவசியப்படுறப்ப நான் பிள்ளைங்களை அடிச்சுதான் வளர்த்துறேன். நாங்க எப்படி உப்பு கல்லுல முழங்கால் போட்டு வளர்ந்தோமோ அப்படிதான் வந்து அந்த அளவுக்கு இல்லைனாலும் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சு, அரவணைக்க வேண்டிய இடத்துல அரவணைச்சு. ஆனா எனக்கு ஜென்ரலா எனக்கு ஒரு பேர் வந்து ஸ்ட்ரிக்ட் மதர் தான். சரிங்களா? அப்போ அந்த ஆர்டிக்கல் பார்த்தா கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு. எங்கடா பப்ளிக்கா நம்மள இன்னைக்கு பையன் கால வர போறானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல் நான் படிச்சேன். நிறைய விஷயங்கள் உள்ள எழுதியிருந்தான், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எழுதியிருந்தான். எழுதிட்டு அவன் எழுதியிருந்தான், ஐ எம் சோ ப்ரவுட் டு பி a good citizen of a strict mother. ஒரு ஸ்ட்ரிக்டான மதரோட தன்னா நான் ஒரு குட் சிட்டிசனா இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கல் அவன் பினிஷ் பண்ணியிருந்தான். அப்பதான் எனக்கு உயிரே வந்தது இல்லைங்களா? இது வந்து எனக்கு வீட்டுல நிறைய அவார்டெல்லாம் இருக்கு. எல்லா அவார்டையும் விட எனக்கு என்னோட குழந்தை கொடுத்த அந்த அவார்டு தான் நான் வந்து இன்னைக்கும் நான் நினைச்சு பார்த்துட்டு. இப்ப இந்த மாதிரியான ஒரு குழந்தைங்களை அதனாலதான் நான் சொல்றேன், நாடியாவை பத்தின விஷயங்களை, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க யார்கிட்ட ஜாஸ்தி பேசணும்? வீட்டுல பையன்கிட்ட தான் பேசணும். அந்த பையன் ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போறான், அவன் ஃபியூச்சர்ல தன்னோட கிளாஸ்மேட் எப்படி அவன் வந்து ட்ரீட் பண்ண போறான், எப்படி என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல அவனை வந்து பார்க்க போறான். நாட் ஓன்லி இன் ஹிஸ் கிளாஸ் ரூம், ஹிஸ் டீச்சர்ஸ், his peers and அவனோட work spotல நாளைக்கு அவன் போய் வேலை செய்யற வேலை ஸ்தலத்துல அவனோட கோவர்க்குள்ள ஒரு கேர்ளை அவன் எப்படி அவன் பார்க்க போறான் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான குழந்தைங்க நீங்க அந்த மாதிரியா துணியை வளர்த்து நீங்க வந்து கொண்டு வர்றப்பதான் ஒரு நல்ல சமூகம், நல்ல சமுதாயம் உருவாகும். அது வழி வழியா எடுத்து செல்லப்படும். இன்னைக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு நாங்க வந்து கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் போய் எப்படி நம்ம பேசுறது? பிள்ளைங்க பேசுங்க. ஒரு நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 7th ஸ்டூடெண்ட் 8th ஸ்டூடெண்ட், அது மட்டும் எனக்கு லிட்டில் கன்ஃபியூஷன். ஒரு லெட்டர் வந்து ஒரு டீச்சர் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. மேம், இந்த லெட்டரை வந்து இவனோட இதுல இருந்து நாங்க ரெக்கவர் பண்ணோம், என் கையில வச்சிருந்தோம் அப்படின்னு. ஆனா அதுல என்ன எழுதிட்டோம்? உன் அழகான வயிற்றில் கவிதை எழுதியிருக்கிறாரு. உன் அழகான வயிற்றில் முத்தம் தர ஆசை. எந்த லெவல்ல நம்ம குழந்தைங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சீரியஸ்னஸ் உங்களுக்கு நான் சொல்றதுக்காக நான் இத சொல்றேன்.
இதுதான் என்னோட நிலைமை. 3, 4, 5 அங்கே ஆரம்பிச்சிருது, எல்லாமே ஆரம்பிச்சிருது. பட் நிறைய பேரண்ட்ஸுக்கு இன்னைக்கு குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை. ரீசெண்டா ஒரு மதர் வந்து என்ன மீட் பண்ணாங்க. லாட்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அகடமிக்கலி அண்ட் பிஹேவியரல் கம்ப்ளைண்ட்ஸ், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். வேற வழி இல்லை. ஷீ இஸ் பிசிக்கலி சேலஞ்ச் லேடி. எங்களுக்கு ஐயோ இவனோட அம்மாவையா கூப்பிடணுமா, ஐயோ பாவமே அவங்க எத்தனை தடவை கூப்பிட்டுட்டோம், மறுபடியும் அவங்களை கூப்பிடணுமா? இல்ல மேம், கண்டிப்பா கூப்பிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் இதை சொல்லணும், ஏன்னா இவனோட அகடாமிக்கலி வெரி பேக்வர்ட் அப்படின்னு நான் கூப்பிட்டேன். நான் கூப்பிட்டு வரணும் அவங்ககிட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் நான் மன்னிப்பு தான் கேட்டேன். சாரிமா உங்களை நான் கஷ்டப்படுத்தேன், ஏன்னா என் ரூம்குள்ள வர்றதே அவங்களுக்கு கஷ்டம். நான் நிறைய நாள் அவங்களுக்காக நான் வெளியே போய் உட்காந்து பேசியிருக்கேன், அவங்களோட டிஸ்டர்ஸ் சேர்ல போய் உட்காந்து பேசியிருக்கேன். ஆனா அன்னைக்கு உள்ள வச்சு பேச வேண்டிய விஷயங்கள். அவங்க என்ன சொல்றாங்க, எத்தனை மணிக்கு நீங்க வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டா 9 o'clock வர்றேங்கிறாங்க. அது வரைக்கும் 1 week தான். அது வரைக்கும் இந்த பையன் எங்க இருக்கான் அப்படின்னா, பக்கத்துல பாட்டி வீட்டுக்கு போறானா, பாட்டி கிட்ட போய் நிறைய காசை வாங்கி பென்சிலா வாங்குறான், என்னென்ன தேவையான வாங்குறான், பாட்டி எல்லாம் கொடுக்குறாங்க, கேட்கிற காசெல்லாம் கொடுக்குறாங்க. The entire family is spoiling a child, a boy child. அவனை ஹோம்ஒர்க் பண்ண வைக்க ஆள் இல்ல. 9 o'clock வந்து என்ன பண்றீங்க, சாப்பாடு கொடுப்பேன், தூங்கிடுவான், அவ்வளவு. நீங்க உங்களோட கொஞ்சம் உங்களோட ஜாப் டைமிங்ஸ மாத்திட்டு ஒரு 6 o'clock வந்து குழந்தைய அட்டன் பண்ற மாதிரி வாங்க. அழுகுறாங்க, சிங்கிள் பேரண்ட் கண்ணீர் விட்டு அழுறாங்க. நான் பார்ட் டைம் ஒர்க் பார்க்கறேன், எனக்கு 5:30 மணி 6 மணிக்கு வேலை முடிஞ்சிருது, ஆனா நான் பார்ட் டைம் ஒர்க் பார்க்கறேன். திருப்பி நான் 9 o'clock வரைக்கும் ஒர்க் பண்றேன். நான் ஒர்க் பண்ணி ஆகணும். எனக்கு நிறைய 10 லட்சம் கடன் இருக்கு. எப்படிமா 10 லட்சம் கடன் ஆச்சு, வீடு கட்டினீங்களா அப்படின்னு. ஆமாமா, வீடு கட்டி லோன் எடுத்து. நான் சொன்னேன், நீங்க வீடு கட்டுங்க, லோன் அடைங்க, டெய்லி 9 மணி 10 மணிக்கு வாங்க, லோன் அடைச்சு முடிச்சுட்டு திரும்பி பாருங்க, பையன் இருக்க மாட்டான், பையன் பையனா இருக்க மாட்டான். இன்னைக்கு அவங்களுக்கு ஒருவேளை சிங்கிள் மதரா அவங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம அவங்களை ரொம்ப பிரேக் பண்ண முடியாது. ஆனாலும் நான் சொன்னேன், இவன் லைஃப் லாங் உங்களை டிபெண்டா இருக்க போறோம். இவனை நீங்க கஷ்டப்பட்டு ஒரு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சு நாளைக்கு இவன் சம்பாதிச்சிட்டவங்க நினைச்சு நம்பிட்டு இருக்கீங்க. பட் இவன் தான் நீங்க தான் கடைசி வரைக்கும் எனக்கு தந்து விட்ட போறீங்க. இந்த நிலைமையை நீங்க அவங்களை விட்டீங்கன்னா இதுதான் நடக்கும். இன்னைக்கு நிறைய நல்ல கணவர் நல்ல நிலைமையில இருக்கிற மனைவிகள் கூட இன்னைக்கு ஓடுறாங்க வேலைக்காக, குழந்தைங்க அட்டன் பண்ண முடியல, 8 மணிக்கு வர்றாங்க, ஏதோ ஒரு டீச்சருக்கு அனுப்பிடுறாங்க. Spend time with your children. Sit with them. Make them do their homework. எனக்கு பெரிய சாட்டிஸ்பாக்சன். சொன்னா நினைப்பேன், என் பொண்ணு சொல்லுவா, ஒன்ன மாதிரி நான் 10 பாத்திரம் எல்லாம் உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்க முடியாதுமா அப்படின்னு. ஆமா, நான் 20 வருஷம் 10 பாத்திரம் தான் தேய்ச்சேன். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னை இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னா, இன்னைக்கு நீ தனியா போய் ஆஸ்திரேலியால இன்னைக்கு ரீசெண்டா யாரும் கேட்டாங்க, தனியா போய் இருந்து பாடாது பழகிட்டாளா, அப்படி வளர்த்துருக்கேன் நான் என் பொண்ணு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு அவ என்ன சொல்லலாம், நீ 10 பாத்திரம் தேய்ச்ச, நீ அப்பா சொன்ன தாத்தா சொன்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா சொல்லலாம். ஆனா அது எல்லாத்துலயுமே எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு நல்ல சிட்டிசன்ஸா என் குழந்தைங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு நல்ல நெறியாளர்களா நான் இந்த உலகத்துக்கு உருவாக்கி கொடுத்துட்டு நான் என்ன பத்தி யோசிச்சேன். அது ரொம்ப முக்கியம். ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சில்ட்ரன். ரொம்ப குழந்தைங்க நிறைய இமோஷனலா நிறைய உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு நிறைய தேவைப்படும். நான் நிறைய பாயிண்ட்ஸ் எழுதிட்டு வந்தேன், ஆனா அதெல்லாம் நான் ரொம்ப பேச விரும்பல. ஏன்னா எப்படி எனக்கு நான் சொல்ல இன்னைக்கு என்னோட டாபிக் நான் பேசணும், மற்ற டாபிக் வந்து பேரண்டிங் தான். ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லி கொடுத்துட்டு ஐம் சீயிங் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேசஸ். மேம் சொல்லுவேன், மேம் எனக்கு வந்து சில நேரம் பேரண்ட்ஸ் கண்டினியூஸா மீட் பண்ணிட்டே இருக்கு. கிரேட் 1 ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருந்து 12th வரைக்கும் உள்ள பேரண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். எனக்கு அது பெரிய இப்ப வந்து ஒரு பெரிய பாரம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மாறணும் ஆஸ் பேரண்ட்ஸ். நம்ம நிறைய நம்ம மாத்தணும் டுவர்ட்ஸ் சில்ட்ரன்.
அப்படின்னாதான் இந்த சமுதாயத்துல நிறைய மாற்றங்கள் வரும். எல்லாம் சரி, நல்ல கல்வி கொடுக்குறோம், நல்ல ஊக்கம் அளிக்கிறோம், நீ அப்படி படி இப்படி படின்னு எல்லாம் டாபிக் எல்லாம் பிக்ஸ் பண்ற, எல்லாம் பண்றோம். ஆனா ஒரு நல்ல மனிதனா, ஒரு நல்ல மனுஷியா, ஒரு நெறியான நல்லவங்களா நம்ம இந்த சமுதாயத்துல அவங்களை விட்டுட்டு போறோம். அதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ரோல் மாடல்ஸா இருக்கிறோம்? குழந்தைங்க முன்னாடி எத்தனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறீங்க இல்லைங்களா? சண்டை போடுறோம். சண்டை போடுறப்ப என்ன ஆகுது? குழந்தைங்க அப்படியே பயந்துடுறாங்க, பயந்து அப்படியே ஷ்ரிங்க் ஆயிடுறாங்க. அது அவங்க இமோஷனலா நிறைய பாதிக்குது. நாளைக்கு கண்டிப்பா அவங்களும் அவங்களோட பார்ட்னரோட சண்டை போடுவாங்க. அன்னைக்கு நீங்க போய் என்ன விளக்குனாலும் அது அவங்க மனசுல ஆழ மறையாத அழியாத ஒரு காயமா. அதுதான் ரோல் மாடல். நம்ம எப்படி ரோல் மாடல் நம்ம பிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம மானிட்டரே நம்ம அவங்களுக்கு எப்படி நம்ம அவங்களுக்கு சில பாடங்கள் கற்றுக் கொடுக்கிறோம், வேலை கொடுக்குறோம். அவங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல பேரண்ட்ஸ் கொடுக்குற கமெண்ட் வேகமா கலட்டி அப்படி காலோட கால வீசி எறிகிறோம். சாக்ஸ் ஒரு பக்கம், ஷூஸ் ஒரு பக்கம், பேக் ஒரு பக்கம். அடுத்த நாள் ஐடி கார்டு இல்லாம இங்க திட்டு வாங்கிட்டு. குழந்தைங்களுக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுத்தீங்களா? கேட் அட உள்ளவா, எல்லாத்தையும் நீட்டா கலட்டி வை. அப்படி வளர குழந்தைதான் அதே மாதிரியான ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்க முடியும். அதுதான் ஒரு நல்ல மனிதனா உருவெடுத்து மறுபடியும் அதே மாதிரியான தலைமுறைகளை உருவாக்கணும். நைட்டு 10 o'clock 9:30க்கு ஷூ, சாக்ஸ், ட்ரெஸ் எல்லாம் பிரஸ்ட், எல்லாம் நீட்டா பேக் அக்கார்டிங் டு டைம் டேபிள், ஹோம்ஒர்க் முடிச்சது எல்லாம் முடிச்சு 9:30க்கு டீ பாயில எல்லாம் கரெக்டா ஹாஃபா டிவைட் பண்ணிடுவேன். டீ பாயில ஒரு ஆஃப் பையனுக்கு ஒரு ஆஃப் பொண்ணுக்கு எல்லாம் ரெடியா வச்சுக்கணும். அடுத்த நாள் காலையில எடுத்து அவங்க எடுத்து மாட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அம்மா கொண்டு போய் விடு, அப்பா கொண்டு போய் விடு, பஸ் வரும், பஸ் ஏறி போ, அவ்வளவுதான். கையில காசு ரொம்ப நடமாடுது பசங்க. ஏன்னா ஏன் காசுக்காக கொடுக்குறாங்க? காசுக்கு நாங்க அந்த காலத்துல ஒரு 5 காசு கிடைக்காது. ஒரு ஆசைப்பட்டு அந்த ஸ்கூல் வாசல்ல இருக்கிற ஒரு கல்பனா வாங்கி திங்கிறதுக்கு 5 நாள் ஆசைப்பட்டு கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் ஒரு காசு கிடைக்கும். இல்ல ஒரு பர்த்டேக்கு எனக்கு எப்பவும் நம்ம மாசம் கிடைக்கல பர்த்டே வரும். ட்ரெஸ் வாங்கி ஒரு சாக்லேட்டை வாங்குறதுக்குள்ள தலைகிழங்கு தான் தண்ணி குடிக்கணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ்ல அம்மாவும் அப்பாவும் ஒரு சின்ன வேலையில ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், முக்கிய சேவிக்க, கிராம சேவிக்க, அவ்வளவுதான். 4 குழந்தைங்க வளர்க்கணும், கஷ்டம் தெரியும். இன்னைக்கு அப்படியா நிலைமை? ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஃபியூச்சர்ல திரும்பி பார்த்தா பேசுறதுக்கு ஆள் இருக்கா? சொந்தம் சொல்ல அண்ணன் தம்பி யாருமே இருக்க மாட்டாங்க. அத்தை, பெத்த குழந்தைய அத்தை அப்படின்னு கூப்பிட ஒரு அத்தை இருக்காது. இன்னைக்கு அப்படிதான் நம்ம எல்லாம் வளர்த்து வச்சிருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த குழந்தைக்கு எதையுமே மிஸ் பண்ண, உங்களை மிஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஓடிடுவீங்க, ஆபீஸ்க்கு லேட்டா வருவீங்க, நீங்க உங்களுக்கு தேவையானது செய்யல, நீங்க அதை எல்லாத்துக்கும் நீங்க லஞ்சமா என்ன பண்றீங்க? காசு கொடுக்குறீங்க. காசை கொடுத்தா வாயை அடைக்கிறாங்க இன்னைக்கு பெற்றோர்கள். அந்த காசை அவங்க எப்படி செலவழிக்கிறான் அப்படிங்கறத நீங்க நம்ம பார்த்துக்கோமா? சரி, காசு கொடுங்க. அந்த காசை எப்படி செலவழிக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்களா? கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். 50 காசு கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்க? சும்மா கொடுக்காதீங்க. சும்மா கொடுத்தா எதுக்குமே வேல்யூ இல்லை. சும்மா கொடுக்காதீங்க. 50 காசு கொடுங்க. எதுக்கு? குப்பை எல்லாம் எடுத்து போடுறியா? ஒரு ரூமை நீட் பண்றியா? ஒரு வேலை கொடுங்க அவனுக்கு. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் கொடுங்க. அந்த வேலையெல்லாம் கொடுத்தானே அதை செய்துச்சானா 50 காசு. உங்களோட அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50 காசுன்னு சொல்றேன். ஒரு 5 ரூபான்னு வச்சுக்கலாம். 50 காசுனா பாவம், இன்னைக்கு அந்த காயினே இல்லைல்ல. ஆமா, 1 ரூபாய் தான் மினிமம். ஒரு 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 5 ரூபாய் அவன் கையில கொடுக்குறீங்க. எதுக்காக? அவன் செய்த வேலைக்கான கூலி அப்படி சொல்லி கொடுங்க. தம்பி, நீங்க வேலை செஞ்ச கண்ணா, அதுக்காக உனக்கு 5 ரூபாய்.
அந்த 5 ரூபாவை 3 ஜார் வச்சுக்கோங்க, 3 உண்டியல் வச்சுக்கோங்க, போடட்டும். அதுல அவன் அதுல சேவிங்ஸ் பண்ணட்டும். அது லாஸ்ட்மா, சேவிங்ஸ் லாஸ்ட். ஃபர்ஸ்ட் அவன் அதுல அவனுக்கு தேவையான பொருட்களை அவன் வாங்கிக்கிறதுக்கு ஒரு 2 ரூபாய் அதுல போடும். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஸ்பெண்டிங்காக ஒண்ணு. 2வது ஜார் ரொம்ப முக்கியமான ஜார். அது கிவிங் ஜார். சேரிட்டி சொல்லிக் கொடுங்க, சேரிட்டி சொல்லிக் கொடுங்க. இந்த 2 ரூபாவை சேர்த்து வச்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு உன் கூட படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப முடியாம இருக்காங்களா, ஏழைகளா இருக்காங்களா, நீ யார பாக்குற, யாருக்கு நீ கொடுக்கணும்னு நினைக்கிற, அது அம்மா அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணி நம்ம அதை செய்யலாம். அப்படி கிவிங் ஜார் ஒண்ணு, ஸ்பெண்டிங் ஜார் ஒண்ணு. செலவு பண்ணட்டும், 2 ரூபாய் அதுல போடட்டும், செலவு பண்ணட்டும். செலவு பண்றப்பே நீங்க சொல்லிக் கொடுங்க, நீடுக்கும் வாண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ், எது தேவை எது ஆசை அப்படிங்கிறதுக்கு ஜூயிஷ் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு பொருள், இப்ப நான் இந்த பொருளை நான் மார்க்கெட்ல பாக்குறேன், எனக்கு இது மேல ரொம்ப ஆசை. அப்ப பேரண்ட்ஸ் என்ன சொல்லி தராங்க, இதை நீங்க 3 நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணி போடு, உன்னுடைய வாங்குவதற்கான இந்த ஆசையை வாங்குவதற்கான அந்த நாளை ஒரு 3 நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணி போடுன்னு சொல்றாங்க. போஸ்ட்போன் பண்ணி போட்டோம்னா இதுக்காக நம்ம மனசு மாறும், தேவையில்லை, மறந்து போகும் குழந்தைக்கு, இல்லைங்களா? அப்போ அந்த உண்மையான தேவைன்னா 3வது நாள் ஓடி போய் இந்த பொருளை வாங்கலாம். உண்மையான தேவை இல்லையா, அப்படி ஒரு பொருளை நம்ம அப்பாட்ட கேட்டோம்ன்றதே குழந்தை மறந்துடும். அப்புறம் யோசிக்கும், ஐயோ 2 ரூபாய் தான் நமக்கு இதுக்குள்ள போடவே கொடுக்குறாங்க, இதுக்கு போய் 2 ரூபாய் போட்டு வாங்கணுமா, இதை போய் வாங்கணுமா, குழந்தைய மனசு மாறிடும். He will take decisions. He knows his liberty and he knows to take decisions. You are teaching him. ஓகேங்களா? 3rd job தான் இன்வெஸ்ட்மெண்ட். அதுல எவ்வளவு போடுறான் அவன்? 1 ரூபாய். இந்த 1 ரூபாவை அவனுக்கு நீங்க அவனுக்கே தேவை, நீங்க ஒரு 1 ரூபாய் டெய்லி போடுங்க. அதுல அவன் எப்பவெல்லாம் 1 ரூபாய் போடுறேன், நீங்க அதுல ஒரு 1 ரூபாய் போடுங்க. அவனுக்கு தெரியாது. அவன் என்ன, ஆகா இது இன்வெஸ்ட்மெண்ட், திஸ் இஸ் மல்டிப்ளையிங், இன்வெஸ்ட் பண்ணா மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு நினைச்சுக்கோம், இல்லைங்களா? அப்ப அவனுக்கு எப்படி வைஸா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறது அவனுக்கு தெரியும். இதுதான் காசு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு அதை ஸ்பெண்ட் பண்றதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வகைகள். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். அழகா இந்த சின்ன சின்ன குழந்தைங்களை பாக்குறப்ப எனக்கு எங்களோட ஸ்கூல்ல சில்ட்ரனை பாக்குறப்பதான் அப்படிதான். அம்மா கண்டிக்கிறப்ப அப்பா அப்படியே பாவாஞ்சிட்டு வருவாரு உள்ள. நானே ஒண்ணு கருவேப்பிலை கருவேப்பிலை மாமா அது மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன், நீ அதை போட்டு ஏன் திட்டிக்கிட்டே இருக்க, அவனே டயர்டா நோ, அமைதியா போயிடுங்க. அப்பா கண்டிக்கிறாரா, அம்மா அமைதியா போயிடுங்க. ஒருவேளை கண்டிக்கிறதுல நியாயம் இல்லையா, தனியா பேசுங்க, அவன் முன்னாடி பேசாதீங்க, தனியா பேசுங்க. இல்லப்பா நீங்க அவ இதான் ரீசன், அவன் அதனாலதான் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தனியா சொல்லுங்க. உங்க கணவர்கிட்ட, உங்க மனைவி கிட்ட நீங்க தனியா சொல்லுங்க, அவன் முன்னாடி சொல்லுங்க. அப்பதான் அதுக்கப்புறம் நீங்க அவன்கிட்ட கூப்பிட்டு கூட பேசலாம், கண்ணா இப்படியா, சரி ஓகே அப்படிங்கறத பேசலாம். ஆனா கண்டிக்கிறப்ப வீட்டுல இருக்க பாட்டிமார், நிறைய பெரியவங்க எல்லாம் இருப்பீங்க, கண்டிப்பா பாட்டியா இருப்பீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல மருமகா பாடம் சொல்லி கொடுக்குறப்ப, மகா பாடம் சொல்லி கொடுக்குறப்ப, மகன் பாடம் சொல்லி கொடுக்குறப்ப, கண்டிச்சு பாடம் சொல்லி கொடுத்தா போய் உள்ள உளுந்து காப்பாத்துறேன் பேர் வழியில அந்த பிள்ளைய கெடுத்து அந்த பிள்ளைய படிக்க விடாம அது உடனே பாட்டின்னு ஒட்டிக்கிட்டு அப்படியே சாரிய டைட்டா பிடிச்சு அவங்க அம்மாக்கு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு. நாளைக்கு என்ன பேரண்ட்ஸ் மீட்டிங் நீங்களா போறீங்க, நாங்க கூப்பிட்டு ஸ்கூல்ல இருந்து மதரையும் ஃபாதரையும் தான் கூப்பிடுவோம். மொபைல கொடுத்து கெடுக்கிறது பாதி கம்ப்ளைண்ட் இந்த பாட்டி வர கொடுக்குற மொபைல் தான். எஸ்பெஷலி இன் ஜாயிண்ட் முஸ்லிம் ஃபேமிலிஸ்ல
அவங்க எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலி தான் இருக்கிறாங்க. நிறைய முஸ்லிம் பேரண்ட்ஸ் வந்து கதறாங்க, மொபைல் மொபைல் மொபைல். பாட்டியை ஏமாத்தி வாங்கிடுவாங்க, தாத்தாவை ஏமாத்தி வாங்கிடுவாங்க. ஸ்கிரீன் டைம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு நீங்க கத்து கொடுத்துருக்கீங்களா? நீங்க எவ்வளவு ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு டைம் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ரோல் மாடல்னா இதுவும் தான் ரோல் மாடல். நீங்க அப்பா எவ்வளவு நேரம் பாக்குறாருன்னு அந்த குழந்தை பாக்குது, அம்மா எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றா அப்படிங்கறத அது பாக்குது. அப்ப அது கேட்கணும், ஏன் இவ்வளவு நீ பார்க்கல மக்கண்டானா? நீங்க வாய் பேச முடியுமா? நீங்க உங்க குழந்தை உங்களை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நீங்க உங்களை வைக்காதீங்க. நீங்க உங்க குழந்தைய கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நீங்க அவங்கள வச்சீங்கன்னா அவங்க விரும்புவாங்க, அவங்கள நம்ம ஒரு நல்ல ஒரு சிட்டிசனா வளர்க்க முடியும். நம்ம டிவி எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கோம்? படிமா, ரூம பூட்டிட்டு படி. அதுவும் ரூம உள்ள பூட்டிட்டு படிச்சுட்டா இருக்கு. நீங்க வெளியே உட்கார்ந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க, அது உள்ள உட்கார்ந்து அதுவும் ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத வேலைதான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த அளவுல நம்ம வந்து ரோல் மாடல்ஸ் எல்லா விதத்திலையும் நீங்க என்ன சேரிட்டி பண்றீங்க, நீங்க எப்படி சேவ் பண்றீங்க, எப்படி குழந்தைங்களை வளர்க்குறீங்க, எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க. அவன் கேட்பான், என் அப்பா மட்டும் பார்த்தோம்னா அந்த பொருளை வாங்குறாங்க, உண்டா இல்லையா? இன்னைக்கு நம்மளும் யோசிக்கணும். இதுதான் நான் மெயினா உங்கள்கிட்ட பேசணுன்ற விஷயமே பேரண்டிங் தான். பெண் குழந்தைகளை வீட்டிலே பெண் குழந்தையை எப்படி நீ பார்க்கணும் அப்படிங்கறத உங்க பையனுக்கு சொல்லிவிடும். முக்கியமான விஷயம், உன் தங்கச்சி நீ எப்படி ட்ரீட் பண்ணணும், உன்னோட அக்காவை நீ எப்படி ட்ரீட் பண்ணணும், அவளுக்கு நீ எப்படி ஹெல்ப்ஃபுல்லா எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும். இதுதான் வைத்துதான் பிடிச்சு உட்கார்ந்துருக்கோம். எங்க அண்ணனுக்கு தெரியும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுங்கிறது, எங்க அண்ணனுக்கு தெரியும். மெடிக்கல் ஷாப் ஆகணுங்கிறது அவனுக்கு தெரியும். அவ்வளவுதான். அதுதான் அது வந்து டீச் பண்றதுக்கோ இல்ல ஆமா எப்ப பாரு அதுக்கான இது இல்லை. அதுக்குரிய மரியாதை, அதற்குரிய மரியாதையை என்னைக்கு உங்க பையனுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ அன்னைக்கு அவன் ஒரு பிற்காலத்துல அவன் பல பேரை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிட்டிசனா இருக்கும். நிறைய விஷயங்களை நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அது எல்லாமே யார பாதிக்குது? குழந்தைங்களதான் பாதிக்கும். கம்பேர் பண்ணி பேசுறோம், குழந்தைய கம்பேர் பண்ணி பேசுறோம், தப்பு. அவன் கம்பேர் பண்ணா என்ன ஆகுது? அவன் அதே ஸ்கூல்ல தாண்டா படிக்கிறான், உன் கிளாஸ் ஏதாண்டா 80 மார்க்குடா, நீ 30 மார்க்குடா. அப்புறம் அவன் ஏதாச்சும் திருப்பி கேட்டாங்க இல்லைங்களா? கம்பேர் பண்ணாதீங்க, தேவையில்லை. மத்தவங்க முன்னாடி நீங்க அவரை வந்து ரொம்ப குழந்தைங்களை வந்து பழிச்சுன்னு சொல்ல வேண்டாம். என்னடா இது இப்படி பண்ணுங்க சொல்லாதீங்க, அவனை அசிங்கப்படுத்தாதீங்க மத்தவங்க முன்னாடி. குழந்தைங்கள நீங்க அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க. குழந்தைங்களை பார்த்து நிறைய பேருங்க சொல்லுவாங்க, நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அழகா இருக்கமா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாலி ஆயிடும், இன்னும் கொஞ்சம் ஏறிடும். ஏற்கனவே 10 நிமிஷம் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கும், இன்னொரு 10 நிமிஷம் போய் நிற்கும். பவர்ஃபுல்லா இருக்கடா நீ, பியூட்டிஃபுல் அழிச்சு அந்த வேர்டை நம்மளோட டிக்ஷனரியில இருந்தே எடுத்துருங்க. ஏன் குழந்தைக்கு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சொல்றீங்க? மேக் த சைல்ட் பவர்ஃபுல், tell her that she is powerful. அவ இப்படி சொல்லிட்டே வரீங்க, ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு மாதத்துல she stops seeing the mirror. தன்னை பிசிக்கல் அழகுள்ளவள அவ பார்க்க மாட்டான். தன்னை அவ ஒரு பவர்ஃபுல்லான, எப்படி இன்னும் பவர்ஃபுல்லானுங்கிற அந்த ஒரு கண்ணோட்டம், அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவளுக்கு வரும்.
சின்ன சின்ன விஷயங்கள் தான். குழந்தைங்கள்ட்ட எப்படி பேச போறோம், குழந்தைங்க எப்படி பேச போறோம், எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயத்துலதான் பெரிய பெரிய வாழ்க்கை அவங்களோட பிற்கால வாழ்க்கை அமைஞ்சு. மாற்றுவோம். நிறைய மாற்றங்கள் தேவை. குழந்தைகளுக்காக, பேரன் பேத்திகளுக்காக தாத்தாமாரும் பாட்டிமாரும் அம்மாமாரும் அப்பாமாரும் மாற வேண்டிய விஷயங்கள் நிறைய. இன்னைக்கு எத்தனை பேர்த்தோட டைவர்ஸ் ஸ்டாப் ஆயிருக்கு குழந்தையால. அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய மாறணும். நிறைய விஷயங்கள் மாறணும். நிறைய குழந்தைங்களை ஒரு நல்ல சிட்டிசன்ஸா வளர்க்கறதுக்கு நாங்க நிறைய விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையை மாற்றணும். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னும் அடுத்த ஒரு விமன்ஸ் டேல உங்களோட மறுபடியும் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் கொண்டாட்டமா இல்ல, வேற பல விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய பல விஷயங்கள்ல ஒரு பவர்ஃபுல் லேடிஸா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு. சரிங்களா? தேங்க்யூ சோ மச். வழிபாட்டுக்கு மறுபடியும் என்னோட நன்றியை நான் தெரிவித்துள்ளேன். இதெல்லாம் என்னோட உள்ளத்து வார்த்தைகள். நிறைய பேரண்ட்ஸ பேசணும். ஏன்னா அடிக்கடி நான் எங்க ஸ்கூல்ல காபி பிரின்சிபல்னு ஒண்ணு செட் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச பிறகும் இண்டிவிஜுவல் கிளாஸ் ஐ கால் த பேரண்ட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் வாங்க. ஐ வாண்ட் டு மீட் ஒன்லி தீஸ் பேரண்ட்ஸ். பேசுவோம், மனசு விட்டு பேசுவோம். பேரண்ட்ஸோட, டீச்சர்ஸ், சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், கிளாஸ் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட், நானு எல்லாரும் உட்கார்ந்து பேரண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் செட் ஆஃப் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காஃபி குடிச்சுட்டு நாங்க நிறைய விஷயங்கள் பேசுவோம். வீட்டுல நடக்கிற நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லுவாங்க. நான் லேர்ன் பண்ணிட்டே இருக்கேன். டெய்லி அந்த லேர்னிங் ப்ராசஸ். அது மட்டும் இல்ல, குழந்தைங்களை எப்படி நம்ம ரெண்டு பேரும் கை கோர்த்து கொண்டு போக போறோம் அப்படிங்கிறத நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நீங்க போயிட்டு ஸ்கூல்ல போய் டீச்சர்ஸையும் பிரின்சிபலையும் நீங்க மீட் பண்ணல அப்படின்னா குழந்தைங்க லெத்தார்ஜிக் ஆயிடுவாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடும் அவங்களுக்கு. வீட்டுல நம்ம பண்ற குறும்ப இங்க சொல்ல ஆள் இல்லை, இங்க பண்ற குறும்ப சொல்ல வீட்டுக்கு ஆள் இல்லை. நம்ம ராட்சியம் இதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு இருக்கோமா? அதுல எல்லாம் இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் தான். தினமும் குழந்தைங்க தான் பாடம் சொல்லி கொடுக்குறேன். நாங்க எங்க சொல்லிக் கொடுக்குறோம் பாடம்? எங்களை சொல்லிக் கொடுக்க விட்டாதானே. அவங்கதான் தினமும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆட்சி பார்த்தாங்க. சரி, இங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கு பிரின்சிபல் இந்த மாதிரி ஏதாவது அவங்க அனுபவங்களை ஷேர் பண்ணா பிரயோஜனமா இருக்கும் அப்படின்ட்டு ஆட்சி என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.